தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலவேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நீதிமொழிகள் 13:12 வாசிக்கிறோம். நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இளைக்க பண்ணும். நீதிமொழியிலே வாசிக்கிறோம். இதனால் செய்தியின் தலைப்பானது காத்திருக்கும் தேவன். எல்லாவற்றுக்கும் தேவன் ஒரு குறிப்பிட்ட காலத்தை வைத்திருக்கிறார். அநேக வேளையிலே நீங்களும் நானும் நாம் நினைத்த காரியம் அது நடைபெற வேண்டும் என்று சொல்லி போராடுகிறோம். அது உடனே நிறைவேறும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறோம். எந்த ஒரு காரியமும் மிக விரைவாக நடக்க வேண்டும் என்பது மனதில் ஆகிய நம்முடைய ஒரு எண்ணம் காத்திருக்கிறது என்பது நமக்கு சோர்வை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. அதனால் அநேக பிரச்சனைகளையும் நாம் சந்திக்கிறோம், சமாதானத்தை இழந்து போகிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தோல்வியை சந்திக்கிறோம். உடனே நடக்க வேண்டும் என்று சொல்லி சமுதாயத்திலும் சரி குடும்பத்திலும் சரி எதிர்பார்க்கிறோம். ஏதாவது ஒரு செயல் மிகவும் அவசரமாக நடக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தால் அது கூடாத காரியம். இப்படிப்பட்ட நேரங்களில் நாம் ஆண்டவரை எண்ணி பார்க்க வேண்டும். உலகம் படைக்கப்படுவதற்கு முன்னதாகவே நம்முடைய தேவன் நம்முடைய மீட்பிற்கான திட்டங்களை ஏற்படுத்தினார். மனித குலம் பாவத்தில் விழுந்த பின்னரும் அவர்களுக்காக தன் உயிரை கொடுத்து அவர்கள் மீண்டும் தன்னிடம் வர வேண்டும் என்று சொல்லி மிகவும் அவளோடு நமக்காக காத்திருக்கிறார். தேவனுடைய பிரியமான பிள்ளைகளே, எதிர்பார்க்கின்ற காரியம், நினைக்கின்ற காரியம் எப்படி அது நடக்கும்? எருசலேமை பார்த்து, எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிந்தே கோழி தன் குஞ்சுகளை தன் சிறைகள் மேல் கீழே கூட்டி சேர்த்து கொள்ள வண்ணமாய் நான் எத்தனையோ தரம் உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாக இருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று என்று சொல்லி வாசிக்கிறோம் மத்தேயிலே. இதிலிருந்து தேவன் நமக்காக காத்திருப்பதை உணர்ந்து கொள்ளலாம். கர்த்தருக்கு காத்திருப்பது கடினமாய் இருக்கும்போது அவரை நினைத்து கொள்ளுங்கள். அவர் காத்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் அவர் உங்களுக்காக தருகின்ற ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படி அவர் உங்களுக்கு காத்திருக்கிறார். தேவனை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். விசுவாசத்திலாக நீங்களும் நானும் அநேக வேளை அவரை புரிந்து கொள்ளாமல் சுயத்திலே நாம் தீர்மானம் எடுக்கிறோம். அதனால் நாம் சோர்ந்து போகிறோம். அவர் நமக்கு காத்திருக்கிறார். தேவனோடு உள்ள உறவிலே வளர வேண்டும் அவர் என்று நமக்காக காத்திருக்கிறார். இந்த காரியங்கள் நம்முடைய சிந்தனைகளே உள்ளங்களிலும் நம்பிக்கையாக மாற வேண்டும் சொல்லி தேவன் விழுகிறார். அன்பான விசுவாச பிள்ளைகளே, நீங்கள் நானும் நமக்காக தேவன் காத்திருக்கிறாரே என்ற அனுபவத்தை அநேக வேளை மறந்து போகிறோம். உங்களுடைய திட்டங்கள், உங்களுடைய எண்ணங்கள் இவையெல்லாம் தோல்வியாய் முடிந்து போகிறது. தேவன் உலகத்தை ஆளுகிறார். நாமும் அதே விதமாக அவரோடு ஆளுகை செய்ய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். படபடவென்று நம்முடைய செயல்பாடுகள் இல்லாதபடி அமர்ந்திருந்து பொறுமையோடு நிதானித்து சிந்தித்து செயல்பட வேண்டும். வேதம் சொல்கிறது, ஒருவரும் தொடாதிருந்தும் துன்மார்க்கன் ஓடி போகிறான், நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாய் இருக்கிறார்கள். காத்திருப்பது சில நேரங்களில் சோர்வை கொண்டு வரும். அப்பொழுது தேவன் நோக்கி பாருங்கள். அவர் நீடிய பொறுமையோடும் நம்முடைய மனந்திருப்புக்காக காத்து கொண்டிருக்கிறார். அவரோடு இணைந்திருப்போமா? நமக்காக காத்திருக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். தேவ சமூகத்திலே உங்களுடைய மனதை ஒப்புக் கொடுங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.